அவரு வச்ச குறி ஒண்ணு கூட தப்பல. கன் ஷூட்டில் பயிற்சி பெற்றவரா பவன் கல்யாண்? துப்பாக்கி சுடுதல் என்பது இதற்கு சமமா? சர்வ சாதாரணமாக பவன் கல்யாண் வெளியிட்டிருக்கும் தகவல். Once upon a time, there lived a ghost. அவர் கண்ண கையில எடுத்தா எதிரில எந்த குறியும் தப்பாதா? பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே மெட்ராஸ் ரைபிள்ஸ் கிளப்பில் அவர் ஒரு உறுப்பினர் என்றும் தேசிய துப்பாக்கி சங்கத்தின் உறுப்பினராகவும் அவர் இருப்பதாக அவரே வலைதள பக்கத்தில் தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்தின் காவல்துறையின் துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்திற்கு அவர் சென்ற நிலையில் அங்கு தேசிய துப்பாக்கி சுடும் உறுப்பினராக 0.45 என்கிற பிஸ்டலை கையில் ஏந்தி சர்வ சாதாரணமாக அவர் இலக்கை நோக்கி சுடும் காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் முடிவில் காவல்துறை அதிகாரிகளே வியப்படையும் வகையில் சென்டர் பாயிண்ட் என்கிற அந்த இலக்கிற்கு மிக மிக அருகாமையிலேயே அனைத்து சுடுதலும் பதிவாகி இருப்பது பவன் கல்யாணிற்கு பாராட்டுக்களை குவித்து வருகிறது. இந்த துப்பாக்கி சுடுதல் குறித்து வலைதளத்தில் அவர் பகிர்ந்திருக்கும் அந்த பதிவில் தான் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்திற்கு சென்று பயிற்சியை மேற்கொண்டிருப்பது ஒரு தியான அனுபவத்தை கொடுத்திருப்பதாக பதிவிட்டிருக்கிறார். துப்பாக்கி சுடுதல் இன்னும் பிற விளையாட்டு பயிற்சிகள் மனம் ஒருமித்தால் மட்டுமே அதனை செய்ய முடியும் என்ற வகையில் அவர் எந்த அளவிற்கு ஒரு தியான நிலையில் இருந்திருந்தால் இத்தனை எளிதாக அவரது இலக்கை குறியை ஒரு சுடுதல் கூட தப்பாமல் சரியாக சுட்டிருப்பார் என வலைதளவாசிகள் அவருக்கு ஏராளமான பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். பவன் கல்யாண் அவர்கள் எத்தனை மனநிலையை சீராக வைத்திருப்பார் என்றால் துல்லியமாக அந்த இலக்குகளை சுட்டு தள்ளி இருப்பார் என ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் ஆலயா காட்டன் தோத்திஷன் ஷர்ட்ஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ்.